இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம். டேபிள் நேம் என்ன பார்த்தோம், யூசர்னு பார்த்தோமா, அந்த யூசர் அப்படிங்கிற நேம் இந்த டேபிள் நேமுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் பேராமீட்டர் 1 பேராமீட்டர் 2 இதெல்லாம் வந்து வேல்யூஸ், என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். அண்ட் தென் வித்தின் பேராந்தசிஸ்குள்ளே தான் சொல்லணும். அண்ட் தென் வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஃபீல்ட் நேமுக்கான வேல்யூஸை அடுத்து வேல்யூஸ்க்கு அப்புறம் வித்தின் பேராந்தசிஸ்குள்ளே கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், செமிகோலன் கொடுத்துடணும். ஆல் த கொரி வில் டெர்மினேட் வித் செமிகோலன். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்ன டேபிள் நேம் பார்த்தோம், என்னென்ன ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் இன்டு யூசர் அப்படிங்கிறது டேபிள் நேம். அண்ட் தென் ஃபீல்ட் நேம், ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவ்யூ, இன்சர்ட் ப்ரிவ்யூ, அப்டேட் ப்ரிவ்யூ. அதுக்கான வேல்யூஸ் என்ன, ஹோஸ்ட்டுக்கு வேல்யூஸ் லோக்கல் ஹோஸ்ட், நேமுக்கு வேல்யூ கெஸ்ட், பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீ என்ன வேணால் கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்டு நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். செலக்ட் ப்ரிவ்யூக்கு எஸ் நோன், ஒய்ங்கிற ஒய் ரெப்ரசன்ஸ் த எஸ். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நோ கொடுத்தாங்க அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். செலக்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ண அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோ, இன்சர்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணால் எஸ் கொடுத்துக்கோ, அதர்வைஸ் வி கிவ் த நோ. ஓகேவா? இது மாதிரி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே நீ கொடுத்த வேல்யூஸ் எங்கே போய் இன்சர்ட் ஆகும் அப்படின்னா அந்த டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டேபிளில் இன்சர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு MySQL அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் மீன்ஸ் பூட்டிங் த சர்வர். ஏன்னா ஆல்ரெடி உள்ள டேபிளை ரீபூட் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக கொடுத்த வேல்யூஸ் வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ளஷ்ங்கிற கீவேர்ட் கொடுத்து ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா ரீபூட் த சர்வர். அண்ட் தென் த டேட்டா கேன் பி இன்சர்ட் இன் டு த டேபிள். இந்த டிஸ்பிளே ஆயிருக்கா, நீங்கள் கொடுத்த டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? பாஸ்வேர்ட் மட்டும் எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னா வேறு வேறு லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குற பாஸ்வேர்ட் மற்ற யூசர்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இந்த டேபிளை யார் வேணாலும் வியூ பண்ணி பார்க்கலாம். யாருக்கு அந்த டேபிள் நேம் ஃபீல்ட் நேம்லாம் இருக்குதுன்னு தெரியுதோ அவங்க யார் வேணாலும் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்போ பாஸ்வேர்டு வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே என்ன இருக்குது, என்கிரிப்ட் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அப்படின்னு. plain text is converted into cyber text படிச்சிருக்கோம் இல்லையா, that is named as encryption. அப்போ இந்த இடத்துல guest 123 அப்படிங்கிற அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ட் ஆகி என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம வேறு வேறு கேரக்டர்ஸாக யூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்படி தான் பாஸ்வேர்டு மட்டும் என்கிரிப்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிவிலேஜஸ். ப்ரிவிலேஜஸில் நம்பர் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது செலக்ட் ப்ரிவ்யூ. இன்சர்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது புதுசாக ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளில் புதுசாக ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இன்சர்ட் ப்ரிவ்யூ. அப்டேட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது சம் சேஞ்சஸை கொடுக்கறதுக்காக உள்ளது அப்டேட் ப்ரிவ்யூஸ். டெலீட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரோவை வந்து டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டெலீட் ப்ரிவ்யூ. க்ரியேட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது க்ரியேட் ப்ரிவ்யூ. ஆல்டர் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது சேஞ்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அப்டேட்டும் சேஞ்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஆல்டரும் சேஞ்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது டேட்டா பேஸோட அந்த ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபீல்டையே டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி அப்போது அதோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்டர் ப்ரிவ்யூ அப்படிங்கிற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா என்டையர் டேட்டா பேஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட். அது மாதிரி நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. யூஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு MySQLலேருந்து டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது யூஸ் டேட்டா பேஸ். இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். அண்ட் தென் அதோட டேட்டா பேஸ் நேம் கொடுக்கணும். யூஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் அங்கேருந்து MySQLலேருந்து செலக்ட் பண்ணி உனக்கு வியூ பண்ணி காமிக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது யூஸ் டேட்டா பேஸ். ஷோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இதுவரையும் MySQL என்னென்ன டேட்டா பேஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஷோ டேட்டா பேஸ். இந்த பற்றியா டேட்டா பேஸ் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே டெஸ்ட் MySQL எம்ப்ளாயி பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டா பேஸோட நேம். The next concept is show tables. Show tables அப்படிங்கிறது அந்த டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது MySQL கமெண்ட் போல ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் டேபிள் நேம் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் உள்ள ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இது சின்டாக்ஸ். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஷோ காலம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேபிள். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து என்னென்ன காலம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும்.
அப்போ காலம்க்கு இருக்கும்போது அதோட அட்ரிபியூட் இருக்குது. அட்ரிபியூட் அப்படிங்கிறது ஃபீல்ட் நேம். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, டபுளா, இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத சொல்கிறது. அது வந்து இஸ் நல் வேல்யூவா இல்லை நாட் நல் வேல்யூவா, அதோட கீ, ப்ரைமரி கீ இந்த மாதிரி எதுவும் செட் பண்ணியிருக்கோமா, டிஃபால்ட் வேல்யூ என்ன, அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணும். லைக் திஸ். நெக்ஸ்ட் ஒன்று ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் லெவலில் அந்த இண்டெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். நெக்ஸ்ட்டு ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதோட டீட்டெயில், ஒரு டேபிளோட டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கெட் பண்ணி காமிக்கிறது ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் MySQL இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் MySQL ஒர்க் பண்ணணுன்னா XAMPP சர்வரை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்கும், நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணினாலும் அதோட டயலாக் பாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ரௌசர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது டிஸ்பிளே லைக் திஸ். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம் அண்ட் தென் மறுபடியும் இது மாதிரி அப்பியர் ஆகும். அண்ட் தென் இதை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண அண்ட் தென் XAMPP சர்வர் வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ரெடி டு இன்ஸ்டால் வரும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெல்கம் டு XAMPP அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உன்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டு ஒர்க் இன் MySQL. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் this concept is MySQL administration open source software. சாஃப்ட்வேர் டூல்ஸில் 2 kinds இருக்குது. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் எப்படி வந்து டேட்டாபேஸில் 2 types பார்த்தோமோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸ்லையும் 2 types இருக்குது. என்னென்ன அப்படின்னா வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக எதை யூஸ் பண்ணுவோம். வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கூகுள் அந்த மாதிரி சர்ச்சிங் இன்ஜினில் என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த PHP MyAdmin அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெப்பில் அட்மின் பண்ணுறதுக்கு. வெப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது PHP MyAdmin. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது MySQL ஒர்க்பெஞ்ச், HeidiSQL. இது ரெண்டும் ரொம்ப பாப்புலர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல்ஸ் ஃபார் MySQL. ஓகேவா. இதோட 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குடாமா, இதை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இது வந்து என்ன ஆனால் வந்து இது ரெண்டுக்கும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் அந்த வெப் அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு யூசர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் வந்து வெப் அப்ளிகேஷனில் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ கூகுள் சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த லிங்க் போயிட்டே இருக்குமே தவிர்த்து அதுவும் ஒரு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எதில் இருக்காது அப்படின்னா PHP MyAdmin டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் இருக்காது. அதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஃபார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு SQL வெர்ஷன் எது அப்படின்னா 5.0. ஆனால் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 8.0 யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்ன சாஃப்ட்வேர் டூல் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல். ஓப்பன் சோர்ஸ்னாவே என்னது, யார் வேணாலும் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எந்த அமௌண்ட்டும் அதுக்குன்னு பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஹைடிக்கும் SQLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும், இதில் வந்து கை பேஸ்ட் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணும். ஓகேவா. Today class is over. Next class we will discuss about the designing database and its applications. Okay, thank you.